நாம் இன்னும் குறிவைக்கப்படுகிறோம் என்பதுதான் இதன் பொருள். நம்மை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய பகைவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நாம் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும். நம்முடைய களம் வேறு எவராலும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாத களம், வேறு எவராலும் நம்மை அப்புறப்படுத்திவிட முடியாத களம், வேறு எவராலும் நம்மோடு போட்டி போட முடியாத களம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். எனவே இன்றைக்கு மாறியிருக்கிற, தலைகீழாக மாறியிருக்கிற தமிழக அரசியல் சூழலில் நாம் மீண்டும் மீண்டும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாகவே களமாடி வருகிறோம்.